ஐயா, சுவாமி வந்து இந்து மதத்தை பத்தி சொல்லியிருக்காரா? ஏன்னா, பிற மதங்களை விட இந்து மதத்துல மட்டும் தான் தனி மனித சுதந்திரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்து மதத்தோட சிறப்புகள்லாம் சுவாமி சொன்னதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. சுவாமி மதங்கள் கடந்தவர் இருந்தாலும், மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருந்தாலும், எல்லா மதங்களும் வழிபடக்கூடிய அந்த பகவான், அந்த ஒரு ஆண்டவன், அந்த பரமாத்மா, அந்த ஒருத்தரைத்தான் அவரும் ஏற்றுக்கிட்டவராக இருந்தாலும், அப்பப்போ சில இடங்களில் சொல்லியிருப்பார், இந்த பிச்சைக்காரன் தான் இந்துன்னு சொல்லிக்கிறதுல கருவப்படுறான்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவர் சொன்ன இந்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அது வித்தியாசமாக இருக்கும். அந்த இந்து யாரையும் வெறுக்க மாட்டான், அந்த இந்து பேதமே பார்க்க மாட்டான், அந்த இந்து யாரையும் துன்புறுத்த மாட்டான், அந்த இந்து யாரும் பசியோடு இருக்க பொறுக்க மாட்டான், அந்த இந்து எந்தவித பேதமும் பார்க்க மாட்டான். அவன் இந்து. எந்த மாதிரி இந்துக்களை அவருக்கு பிடிக்கும்னா, சாதி சடங்குகள் இதற்கெல்லாம் கடந்து எல்லாரும் ஒன்றுன்னு பார்க்கக்கூடிய அந்த சனாதன தர்மியை பார்த்தார். அந்த ஒரு இந்துவை அவர் நினச்சி வச்சுருந்தார். அந்த மாதிரி இந்துவா அவர் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த அந்த இந்து மதத்தில் என்னை கேட்டால் சாமி ஒருத்தர் தான் உண்மையான இந்துன்னு சொல்லுவேன். ஏன்னா மற்ற எல்லாருக்குமே பேதம் இருக்கும், அங்கே வந்து பேதமே கிடையாது. அங்கே ஜாதி மதம் நாடு இனம் எதுவுமே பார்த்தது இல்லையே. சாமிக்கு எல்லா ஜாதி மக்களும் சாமிகிட்ட வருவாங்க, வெளிநாட்டினவரும் வருவாங்க, எல்லாரும் வந்தாங்க. ஸோ அவர் பார்த்த அந்த ஒரு மதம், இந்து மதம் எல்லாரையும் உள்ளடக்கியது, எதையும் புறந்தள்ளாதது. அந்த இந்து மதத்தை தான் அவர் வந்து சார்ந்து இருக்கிறேன்னு சொல்கிறதுல கௌரவப்பட்டேன்னு சொன்னார். அந்த இந்துவா நீங்களும் நானும் எல்லாருமே இருக்கணும்னு அந்த சாமியே வேண்டிக்கோங்க.